வணக்கம். உங்கள் தமிழ் சேனல். உலகை ஆண்ட தமிழர்களின் வரலாறு. தமிழனின் பிறப்பிடமும் தமிழ் மொழியின் பிறப்பிடமும் குமரிக்கண்டம்தான். அக்கண்டம் நீரில் மூழ்கி போனது. முச்சங்க வரலாற்றாலும் சிலப்பதிகார உரைகள் மூலம் தெரியலாம். திரு ராமச்சந்திர தீட்சிதர் போன்றோரின் வரலாற்று நூல்கள் வாயிலாகவும் தேவநேய பாவனர் எழுதிய முதற் தாய்மொழி வாயிலாகவும் நாம் நன்கு அறிகின்றோம். தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம். கையாண்ட மொழி தமிழ் மொழியாகும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின் படிப்படியாக வளர்ந்த தமிழும் தமிழனும் புகழின் உச்சகட்டம் எட்டினர். பழந்தமிழ் நாட்டை உலகிற்கு சுட்டிக்காட்டினர். குமரிக்கண்டமும் அதன் எல்லைகளும் பழந்தமிழ் நாடாகிய குமரிக்கண்டம் அளவில் மிக பெரியதாக பரவி இருந்தது. ஆஸ்திரேலியாவையும் தென்னாப்பிரிக்காவையும் இந்தியாவையும் இணைத்துக் கொண்டிருந்த பெரும் நிலப்பரப்பே குமரிக்கண்டம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த குமரி கண்டத்தினை பழந்தமிழ் நாடு அல்லது இளமூரியா கண்டம் என்றும் கூறுகிறார்கள். மேலும் குமரி கண்டத்தின் எல்லையை இவ்வாறாக குறிப்பிட்டுள்ளனர். தொலைமேற்கில் கிரேக்க நாடு, மேற்கில் எகிப்து மற்றும் ஆப்பிரிக்கா, வடமேற்கில் தென் ஆப்பிரிக்கா, தொலை கிழக்கில் சீன நாடு, கிழக்கில் பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், தெற்கில் நீண்ட மலைத்தொடர். இம்மலைத்தொடர் ஆஸ்திரேலியாவில் தொடங்கி தென்னாப்பிரிக்காவில் முடிவடைகிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இவற்றின் மையத்தில் அமைந்த மிகப்பெரிய கண்டமே குமரி கண்டம் என்று அழைக்கப்படுகின்றது. இக்கண்டத்தை 14 மாநிலங்களாக, அதாவது 7 தெங்கு நாடு, 7 பனை நாடு என பிரித்திருந்தனர். அந்நாட்டில் வாழ்ந்தவன் தான் தமிழன். அவன் கையாண்ட நாகரிகம்தான் திராவிட நாகரிகம். அவனுடைய வரலாறும் நாகரிகமும் தான் உலகிலேயே முதன்மை வாய்ந்தது. இவனுடைய மொழி தமிழ். தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கடல் வழியாகவும் தரை மார்க்கமாகவும் உலகெங்கும் சென்று குடியேற்றங்களை அமைத்து தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பரப்பினர். இதற்கு சான்றாக பினீசியர்களின் நாணயங்களும் கல்வெட்டுகளும் உதவுகின்றன. கம்போடியாவில் உள்ள உலகின் மிக பெரும் கோவிலையும் இதற்கு சான்றாக எடுத்துக்காட்டலாம். இங்குதான் உலகின் முதல் மனிதன் பிறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இங்குதான் நம் மூதாதையர்கள் வாழ்ந்தனர். இங்குதான் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கும் நம் தாய் தமிழ் மொழி பிறந்தது. இங்குதான் இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளன. ஆம், இதுதான் நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட குமரி பெருங்கண்டம். கடலுக்கடியில் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இது ஒரு காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் தமிழ் கண்டம். இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர், தென்னாப்பிரிக்கா, இலங்கை மற்றும் கிழக்கில் உள்ள சிறு சிறு தீவுகளை எல்லாம் இணைத்தவாறு இருந்த ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்பு தான் குமரிக்கண்டம். 7 தெங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பளை நாடு, 7 பின்பளை நாடு, 7 குன்ற நாடு, 7 குணக்கரை நாடு, 7 குறும்பனை நாடு என இந்நிலப்பரப்பில் 49 நாடுகள் இருந்துள்ளன. பருளி, குமரி என்ற 2 மாபெரும் ஆறுகள் ஓடியுள்ளன. குமரிக்கொடு, மணிமலை என 2 மலைகள் இருந்துள்ளன. தென் மதுரை, கபாடபுரம், முத்தூர் என பிரம்மாண்டமான 3 நகரங்கள் இருந்தன. உலகின் தொன்மையான நாகரிகம் என்று அழைக்கப்படும் சுமேரியன் நாகரிகம் வெறும் 4000 வருடங்கள் தான் முந்தையது. நக்கீரர் இறையனார் அகப்பொருள் என்ற நூலில் 3 தமிழ் சங்கங்கள் 9990 வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்றதாக கூறியுள்ளார். தமிழின் முதல் சங்கம் இந்த கடலுக்கு அடியில் உள்ள தென் மதுரையில் கிமு 4440 4449 புலவர்களுடன் சிவன், முருகன், அகஸ்தியருடன் 39 மன்னர்களும் இணைந்து நடத்தப்பட்டது. இதில் பரிபாடல், முதுநாரை, முடுக்குறுக்கு, களரியவிரை, பேரதிகாரம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளனர். இதில் அனைத்துமே கடற்கோளில் அழிந்துவிட்டன. 2ஆம் தமிழ் சங்கம் கபாடபுரம் நகரத்தில் கிமு 3700 3700 புலவர்களுடன் நடத்தப்பட்டது. இதில் அகத்தியம், தொல்காப்பியம், பூத புராணம், மா புராணம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. இதில் தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. 3ஆம் தமிழ் சங்கம் இன்றைய மதுரையில் கிமு 1850 449 புலவர்களுடன் நடத்தப்பட்டது. இதில் அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. வெளிக்கொண்டு வராத நம் வரலாற்றை நாமே இந்த உலகிற்கு பரப்புவோம். இனிமேல் நாம் 2000 வருடம் பழமையானவர்கள் என்ற பழங்கதையை விட்டுவிட்டு 20000 வருடத்திற்கும் பழமை வாய்ந்த உலகின் முதல் இனம் நம் தமிழினம் என்று பெருமையுடன் கூறுவோம். மேலும் இது போன்ற வரலாற்று செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.